மாதர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2ஆம் தேதி 2வது மாதம் 2019ஆம் ஆண்டு தை மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பெற்றோர்களுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் பெற்றோர்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு ஒரு எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டாலே போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு விதமான சங்கடங்கள் இல்லாமல் சந்தோஷமான அமைப்பு. சிலர் நீண்ட நாட்டில் இருந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு யாத்திரைகளுக்கு செல்வதற்கும் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் நண்பர்களுடன் செல்வதோ உறவினர்களுடன் சொல்வதோ மிகப்பெரிய சந்தோஷத்திற்கு தயாராகி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவது மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடும் மற்றவர்கள் தலையீடு மட்டும் கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளை 4 செவத்துக்குள் பேசி தீர்த்துக்கொள்வது மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் கடும். செலவுகள் அதிகமாக காணப்படக்கூடிய அமைப்பு செவ்வாயால் ஏற்படும். அது சுபவிரயமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த பொருளை கையாள்பவர்கள் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரங்கள் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெற்றுத்தருவதுடன் நீண்ட நாள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசமைப்பு தனிப்பட்ட முறையில் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். மிகப்பெரிய கௌரவம். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு என்று சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் வண்டி வாகன மாற்றங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தள்ளி கொண்டு போயிருந்த மாற்றங்கள் எல்லாம் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்துவிடும். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படாததை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையெல்லாம் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக கொள்ளக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் இருந்தாலும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு இருந்தாலும் அதில் யாரையும் நம்பி விடாமல் உங்களுடைய தனிப்பட்ட கவனங்கள் விடுவது வைப்பது மிகப்பெரிய நன்மையும் அனுகூலத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்துக்கார ஜெயம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைத்துக் கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். இரத்தபந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டத்தில் சிறு அளவுக்கு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன நிம்மதியை கெடுத்து விடலாம். பொறுமையாக இருங்கள். யாரிடத்தில் ஆவேசப்படாதீர்கள். உங்களுடைய பழைய நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் அவர்களுக்கும் இப்பொழுது சிறிது இடைவெளிகள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை. அவர்களை பற்றி யாரிடத்தில் புறமாகவோ எந்த விதத்தில் கூறாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்களும் அனுகூலங்களும் வெளிவட்டாரத்திலிருந்து அமைப்பை காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் மனை மாற்றங்கள் எல்லாம் தயாராகி கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கடல் கடந்த பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மிகப்பெரிய கௌரவத்தையும் அனுகூலத்தையும் பணத்தட்டுப்பாடு தீர்வது மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். வழக்கு போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்று தந்தாலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்த்து எதிரிகள் பலம் சிறிது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால் யாரை பற்றி பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகத்தையும் அனுகூலத்தையும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அசையாம சேப்பொருள் சேர்க்கையில் ஆனந்தத்தையும் பெற்றுத்தரும். உள்ளூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் திட்டமிடாத பயணங்கள் அனுகூலத்தை தரும். அரசு அமைப்பில் மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். எப்படியாவது உங்களுக்கு இது செய்யலாம் அதை செய்யலாம் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வதும் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு தயாராகி கொள்வதும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இளைஞர்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெரிய அளவுக்கு அது நீங்கள் எதிர்பார்த்த காலேஜில் சென்று படிக்கக்கூடிய பிராப்தமும் கடல் கடந்த
சார்ந்த அமைப்புக்கு உடனடியாக முடிவுகளை எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கௌரவத்தையும் வண்டி வாகன மாற்றங்கள் உடனடியாக செய்து கொள்வது மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் சந்தோஷம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தெய்வ கரிகாரங்கள், தெய்வ திருப்பணிகளுக்கு தயாராகி கொள்ளக்கூடிய காலகட்டம், மனதிற்கு பிடித்த விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வது, பெரிய மனிதர்களை சந்தித்து சமூகத்தில் உள்ள பெரிய மகான்கள், சமூகத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய திட்டமிடாத விஷயத்திலெல்லாம் கூட வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் மாற்றத்தை எதிர்நோக்கி வந்தவர்கள் அதற்குண்டான முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள், இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதங்கள் இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். குருவின் அனுகூலம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்கள் மற்றும் சமூகத்தில் உள்ள இவர்களை பற்றி யாரிடத்தில் புறங்கூறுவதை விட்டுங்கள். சோசியல் மீடியாவிலிருந்து சிறிது நகர்ந்து கொள்ளுங்கள். சிறு வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் தரும். அரசு துறை அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் தாய் வழி ஒரு மூலம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தாயார்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. கடன் அமைப்பு தீர்வதுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள். புது கடன் அமைப்பு வாங்கினாலும் இந்த சுப விரயங்களுக்கும் சுப செலவுகளுக்கும் வியாபாரம் மற்ற தொழில் அமைப்பில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கடல் கடந்த பயணத்தில் மிகப்பெரிய திட்டமிடாதவர்களை சந்திப்பது மூலியமாக மிகப்பெரிய ஏற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு வாங்குவாதம் வேண்டாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது, மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் சீரும் சிறப்பும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் அன்றென்று சூரிய உதயத்துக்கு பிறகு உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திருக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் எல்லாம் வெற்றி வாகி சூடும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.